வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா வந்து ஏஷியாட்டிக் ரிவர் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு ஒரு நைட் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கும். ஸோ இது வந்து பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நைட் மார்க்கெட். ஸோ இது எங்கே இருக்குன்னா வந்து இது வந்து ரிவர் சைடில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஏஷியாட்டிக் ரிவர் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நைட் மார்க்கெட். ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கே உள்ளே வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே பாருங்கள். ஸோ இதுதான் இந்த என்ட்ரன்ஸ், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நீங்கள் வந்து உள்ளே போகணும். உள்ளே போகும்போதே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், மணிக்குண்டு மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ காரெல்லாம் வந்து இங்கே தான் பார்க் பண்ணுறாங்க, தெரியுதுங்களா? இது வந்து டுக். நீங்கள் வந்து தாய்லாந்து வந்தீங்கன்னா இந்த டுக்கை வந்து எங்கேனாலும் பார்க்கலாம். தாய்லாந்தில் நிறைய டிரான்ஸ்போர்ட் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் டுக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் அந்த நைட் மார்க்கெட்டு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் அந்த நைட் மார்க்கெட். நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ இந்த வழியாக தான் நீங்கள் நடந்து போகணும். ஸோ இதில் வந்து ஒரு டாய் ட்ரெயின் மாதிரி நிப்பாட்டி விட்ருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸுக்குள்ளேயே அந்த டாய் ட்ரெயின் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, தெரியுதா? பாருங்கள் இந்த டாய் ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் ஒரு டு நாட் டச்சுன்னு வேறு போட்டிருக்காங்க, தெரியுதா? ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சியாம் ஃபேண்டாசின்னு சொல்லிட்டு வந்து அந்த தாய்லாந்துக்கு உரித்தான அந்த டான்ஸு அவங்க உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த உள்ளே அவங்களுக்கு அந்த டான்ஸ் ஷோவும் உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். ஸோ இந்த ட்ரெயின் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணிக்கூண்டு மாதிரி இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. இங்கேயே வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஜுராசிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக டிக்கெட் தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கவுண்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து போட்டு மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? ஏஷியாட்டிக் ரிவர் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏஷியாட்டிக் ரிவர் ஃப்ரண்ட் எனக்கு பின்னால் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்கள், ஏஷியாட்டிக் ரிவர் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பின்னால் பாருங்கள், அதுதான் இந்த ஷோ. இதுதான் அந்த சியாம் ஃபேண்டசி ஷோன்னு போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இது தாய்லாந்தோட ஒரு டான்ஸிங் ஷோ. வேர்கோஸ் 4 போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் இங்கே வாங்குறதுக்காக தான் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கா? ஸோ அப்படியே நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், உள்ளே வந்து எந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து வாக் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே ரிவர் ஃப்ரண்டில் போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல். ஸோ அங்கே தான் வந்து மக்கள் நிறையா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த ஐஸ்கிரீம் நான் உங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் காட்டியிருப்பேன். ஸோ சிங்கப்பூரில் அந்த $1 சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 15 பாத்னு சொல்லிட்டு இந்த மிக்ஸி ஐஸ்கிரீம் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் பிரியராக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மிக்ஸி ஐஸ்கிரீமை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய வந்து ஷாப்ஸ் உள்ளே இருக்குது, தெரியுதுங்களா? எப்படி இருக்குது? ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம அப்படியே இந்த ரிவர் ஃப்ரண்டில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மக்கள் வந்து இந்த ரிவர் சைடில் வந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து துரியன். ஸோ துரியன் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ சிங்கப்பூர்லேயும் வந்து துரியன் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கே தாய்லாந்துலேயும் துரியன் ஷாப் இருக்குது. பட் இங்கே துரியன் வந்து பிட் எக்ஸ்பென்சிவ். துரியன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பராக கிடைக்குன்னா பிலிப்பைன்ஸில் தாவோன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. பிலிப்பைன்ஸில் தாவோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே துரியன் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த துரியனை வந்து விளைவிக்கிறாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் துரியன் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். பாருங்கள், இந்த ரிவர் சைடு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பாபிக்யூ ஸ்டேஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, பாபிக்யூ சிக்கன் ஸ்பைசி எல்லாம் போட்டிருக்காங்க, பீஃப் உள்ளதெல்லாம் போட்டிருக்காங்க, தெரியுதா? ஸோ அந்த ரிவர் சைடு வந்தீங்கன்னா இந்த பிக் ஜெயிண்ட் வீல் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்கேன், தெரியுதா? ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஜெயிண்ட் வீல். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த ரிவர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஜெயிண்ட் வீல். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளாக வச்சுருக்காங்க. அந்த ஷாப்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த தாய்லாந்தில் வந்து மேங்கோ ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா, மே பெரியோங் அப்படி சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே மேங்கோ தான். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஜெயிண்ட் வீல். ஆக்சுவலாக இந்த சாங்கிறது சொல்லிட்டு சாங்குன்னு எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் போட்டுருவாங்க. சாங்குன்னா ஆக்சுவலாக எலிஃபண்ட்டுன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த சாங் நாங்கள் பார்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வியூ எப்படி இருக்குது? ஜெயிண்ட் வீல் தான். டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் அதுக்கிட்டே வந்து பை பண்ணுறதுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் வந்து மக்கள் வந்து நைட் டைமில் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஹை அண்டு நைட் மார்க்கெட் மாதிரி தெரியுது, சரிங்களா? ஏஷியாட்டிக் இது வந்து ரிவர் சைடில் தான் இருக்குது. பாருங்கள், பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் மாதிரி ஒரு வடிவத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வர்ற மக்கள் எல்லாமே வந்து இந்த ஜெயிண்ட் வீல தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இது லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது.
தெரியுதுங்களா? ஸோ அப்படியே ரிவர் சைடில் வந்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ பேங்காக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரிவர் சைடுக்கு வாங்க. இங்கே பாருங்கள் மக்கள் டான்ஸும் ஆடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜெயண்ட் வீலில் போகிறது பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்து இதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நான் போய் கேட்டு பார்க்குறேன் டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. கேட்டு பார்ப்போம் உங்கள்கிட்ட. How much is the ticket? 600 baht for 300. 600. ஸோ ஒரு டிக்கெட் வந்து 300 பாத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 பர்சனுக்கு. ஸோ 300 பாத்துன்னா நம்ம காசுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 870 ரூபா வரும். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த ஜெயண்ட் வீலை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு போகிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. ஒரு ரவுண்ட் அடிக்கிறது ஒரு 20 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக தான் சுற்றி வருது, தெரியுதுங்களா? ஸோ இங்கே மேலே நீங்கள் ஜெயண்ட் வீலுக்கு மேலே நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த ரிவர் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வியூ உங்களுக்கு தெரியும். இந்த பேங்காக் சிட்டியோட வியூ அப்படியே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து இந்த ரிவர் சைடில் வந்து இந்த ஜெயண்ட் வீலுக்கு வந்து மக்கள் வந்து பார்க்க வருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டால்லாம் சுமார் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேன் தான். அந்த வேனை வந்து ஐஸ்கிரீம் ஸ்டாலாக மாற்றி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ இது எல்லாமே வந்து அந்த ஒரு வேன் செட்டப்பில் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மேங்கோ பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மேங்கோலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மேங்கோலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாப்பி ஸ்குவிட். உங்களுக்கு வந்து அந்த கனவை பிடிக்குன்னா அந்த கனவை அந்த அழகாக வந்து வறுத்தெடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். 100 பாத்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஸ்குவிட்டு. இதெல்லாம் பார்க்குற பொரிச்செல்லாம் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? ஸ்குவிட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஹாப்பி ஸ்குவிட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் அந்த ஜெயண்ட் வீல் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் டாக். ஸோ ஹாட் டாக் வந்து ஜெர்மனில் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஜெர்மன் ஹாட் டாக்லாம் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ சின்ன பிள்ளைங்க வந்து இதை வாங்குறதுக்காக நின்றுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஹாட் டாக் ஷாப்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேயும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபுட் கோர்ட் நிறைய உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாயங்காலம் அப்படியே வந்துட்டு, தெரியுதுங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஜெயண்ட் வீல். லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து டாலரில் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா 300 பாத்து உங்களுக்கு சீப்பாக இருக்கும். பட் வந்து இந்தியன் மணியில் நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு வந்து 300 பாத்து கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிப்பீங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். 870 ரூபீஸ் வரும். ஷூட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து இது கேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ள ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு, தெரியுதுங்களா? ஸோ அவங்க வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஷோன்னு நினைக்கிறாங்க, அதை ஷூட்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ எங்கள் மக்கள் வர்றது எல்லாமே வந்து இங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ரிவர் சைடில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த ஜெயண்ட் வீலுக்கு அடுத்தது பின்னால் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஸ்ட்ரி மேன்ஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேய் வந்து அப்படியே வந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? சிலந்தி அப்படியே கீழே நடந்து வர்ற மாதிரி, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரைடு தான் இங்கே வச்சுருக்காங்க, மிஸ்ட்ரி மேன்ஷன் சொல்லிட்டு, தெரியுதுங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள் பேய் இறங்கி வர்ற மாதிரி இருக்குது அந்த வீட்டில் இருந்து, தெரியுதுங்களா? ஸோ அந்த சவுண்டு அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த பேய் அப்படியே வந்து ஆடுற மாதிரியும், இங்கே பாருங்கள் பேய் வந்து அப்படியே இறங்குற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அந்த டிக்கெட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த ரொம்ப ஸ்கேரியான இதெல்லாம் காட்டுவாங்க. நீங்கள் அதுக்காக தான் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க பயந்துருவாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது ஒத்துறாது, அவங்க வந்து அதுக்கப்புறம் தூங்க மாட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கா? நல்லா அழகாக வச்சுருக்காங்க இந்த மிஸ்ட்ரி மேன்ஷன் சொல்லிட்டு, தெரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி மேன்ஷனுக்கு அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கிராண்ட் கரோசல்னு சொல்லிட்டு ஒன்று தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த டிக்கெட். ஸோ இந்த கிராண்ட் கரோசலை பாருங்கள் எப்படி பாருங்கள். ஸோ இதான் அந்த கரோசல். ஸோ இந்த வந்து குதிரையில் வந்து அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அந்த இது உங்களுக்கு வந்து இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது.
ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் சீசனில் வந்து நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளே வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. நான் இங்கே வந்திருக்க டைமில் ஏதோ தாய்லாந்தில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவரை சுற்றி தான் வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க உள்ளே பாருங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ அதை சுற்றி நிறைய மக்கள் வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ஆக்டரை சுற்றி தான் நிறைய போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கரசல். ஸோ இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ இது வந்து 1 பர்சனுக்கு வந்து 150 தாய் பாத் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டிக்கெட் கவுண்டர் பாருங்கள். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைங்களை இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கரசலில். எப்படி இருக்குது பார்த்தீங்களா தெரியுதுங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரிவர் சைடில் இருக்குது. ஏஷியாட்டிக் அந்த ரிவர் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாமே செட்டப்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இது வரும்போது வந்து ஈவினிங் டைமில் வருங்க. ஈவினிங் டைமில் வந்தால் தான் வந்து இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். பார்க்கும்போதே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கா பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த 2-3 சின்ன பிள்ளைங்க வந்து அங்கே விளையாடிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ அந்த சைடில் தான் அந்த ஆக்டரை சுற்றி தான் நிறைய ஷூட்டிங் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நிறைய மக்கள் அப்படியே அவங்களுக்கு பின்னாலே போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பிறகு கிளாஸ் வடிவில் வச்சுருக்காங்க. நான் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கப்பல் மாதிரி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு பின்னால் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு கப்பலில் வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனால் நீங்கள் வந்து 1000 பாத் அந்த மாதிரி ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்காக பாருங்கள் எப்படி இருக்குது. ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏஷியாட்டிக் நீங்கள் அந்த ரிவர் சைடில் வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவரில் வந்து இந்த கப்பல் போயிட்டுருக்கு தெரியுதுங்களா. உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் அங்கே பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க அந்த கப்பலில் தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இது அந்த ரிவர் சைடில் அந்த போட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்ட்டிக்குள்ளே போட்டு தான். ஸோ அந்த ரிவரில் போயிட்டுருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் வடிவில் வந்து அந்த போட்டு நிற்குதா. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய மக்கள் வந்து இதுக்காகவே இந்த ரிவர் சைடில் வர்றாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டெல்லாம் போட்டு பாப் மியூசிக்லாம் போட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள டான்ஸ்லாம் ஆடிட்டுருப்பாங்க உள்ள. ஸோ ரிவர் சைடு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது தெரியுதுங்களா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எந்த மாதிரி வியூஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே உள்ளே வந்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது அந்த அளவுக்கு வந்து இடங்கள் இருக்குது. ரொம்ப பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய மக்கள் வந்து இங்கே உள்ளே வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த நைட் டைமில் தான் வந்து நிறைய மக்கள் இங்கே வருவாங்க. ஸோ நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஷாப்ஸ் இங்கே உள்ளே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா. கப்பல் வடிவில் அழகாக கட்டியிருக்காங்க. கப்பல் தான் அதாவது இதுதான் அப்படியே வந்து கொண்டு போவோம். இது வந்து ஒரு பார் மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது வந்து தாய்லாந்து அந்த கல்ச்சரை இது பண்ணுற மாதிரி ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்த்தாப்புலேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்ஸ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. சாய் சீ ஃபுட் அட்டாஸ் ஏஷியாட்டிக்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இந்த வியூஸை பாருங்கள் எப்படி இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுருந்தோம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து வியூஸ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். அந்த ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அப்படியே வந்து ரிலாக்ஸாக வந்து இதில் உட்காந்துட்டிங்க பாருங்கள். ஆளுக்கு உட்காரதுக்கு வந்து இடங்கள் இருக்குது. ஸோ அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து ஃபோட்டோஸு அப்புறம் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்படியே பாரில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பேங்காக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏஷியாட்டிக் ரிவர் ஃப்ரண்ட் சைடு வாங்க. ரொம்ப அழகாக வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. கப்பல் வடிவில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு தெரியுதுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அந்த ஜெயிண்ட் வீலெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து அந்த ஈவினிங் டைமில் தான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பக்காவான ஒரு பிளேஸ் இந்த அதாவது ஏஷியாட்டிக் த ரிவர் ஃப்ரண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கப்பலோட ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குது வியூஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரிவர் சைடில் வந்து அந்த போட்டில் போகிறதுக்கு 1 டே பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஸோ 1 டே பாஸ் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து எப்போ வேணாலும் இந்த ரிவரில் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் 1 டேக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து அது 130 பாத் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கலாம். சில டைமில் வந்து ஆன்லைனில் க்ளூக் அல்லது வந்து அகோடா அந்த மாதிரி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதோட சீப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரிவர் சைடில் வந்து அப்படியே இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த ஒன் டே ரிவர் சைட் போட் டிக்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே அந்த ரிவர் சைடில் எப்போ வேணாலும் அந்த போயிட்டு வரலாம். ஸோ அங்கே போகும்போது நீங்கள் இந்த வாட்டர் ஒன் அந்த டெம்பிள்லாம் இருக்குல்ல, ஸோ அது ரிவர் சைடில் நின்று பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த சன்செட் டைமில் போனீங்கன்னா அந்த சூரியன் மறையக்கூடிய டைமில் வந்து அந்த வாட்டர் ஒன்ல அந்த டெம்பிள் எல்லாம் வந்து ரொம்ப அந்த ரிவர் சைடில் அந்த பட்டு ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரிவர் சைடு அந்த போட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நீங்கள் அந்த ஒன் டே ட்ரிப் பாஸை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் காலையில் ஒரு தடவை போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்லேயும் ஒரு தடவை ஒரு ட்ரிப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 டைம் கூட அந்த வியூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு ஒன் வே டிக்கெட் எடுத்திங்கன்னா 40 பாத் அல்லது 50 பாத் அந்த மாதிரி ரேஞ்சில் கேட்பாங்க. ஸோ இந்த ஒன் டே டிக்கெட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம். எத்தனை டைம்னாலும் எந்த ஸ்டேஷனாலும் இறங்கிட்டு திருப்பி ஏறலாம். அந்த மாதிரி ஒரு டிக்கெட் அது. ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ரிவர் சைடில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த டிக்கெட்டை வாங்கிங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் எல்லா ஹிஸ்ட்ரியும் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா. ஸோ இது வந்து நம்ம உள்ளே வரும்போதும் அந்த என்ட்ரன்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக் பேக்கர் சதீஷ். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.